உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தூணையாவது மாத்துதா போறேன். அதே பொசிஷன். இந்தா சாப்பிடு. இப்ப சாப்பாடு ஒண்ணுதான் எனக்கு குறை. எனக்கு ஒண்ணும் வேணாம். இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்ப அழுது ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? அதான் நான் வந்துட்டேன்ல. உனக்கு எல்லாமே சாதாரணம் தான் இல்ல? என் மாறா, நீ எதுக்குடா இவ்ளோ கஷ்டப்படணும்? நீ யாருக்கு என்ன பாவம் பண்ண? ஆனா யாரோ திட்டம் போட்டு தாண்டா உன்னை இந்த மாதிரி எல்லாம் மாட்டி விட்டுருக்காங்க. நான் பெரிய மினிஸ்டர். என்ன திட்டம் போட்டு மாட்டி விடுறதுனால இங்க பல பேர்த்துக்கு லாபம் வந்துடும். சும்மா தான் உழையிட்டு இருக்காம சாப்பிடுத்த. எனக்கு வேணாம். இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? முடியாது. நீ ஒரு நாள் இங்க இருக்கிற அத்தனை பேர்த்து டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. நானே அதெல்லாம் தாண்டி ஒரு மாதிரி இப்பதான் நார்மல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப அதே ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். நீ சும்மா இப்படி சத்தம் போட்டு பேச நான் பயந்துருவேன் நினைக்காத. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? மாறா, உனக்கு வலிக்காத மாதிரியே நடிக்கிறல்ல, ஆனா இதெல்லாம் பாத்தியா வலிக்குது இல்ல? அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் வச்சு உன்னை எப்படி அடிச்சாங்க? உனக்கு எப்படி வலிச்சிருக்கும்? நீ இப்படி எல்லாம் போய் அடி வாங்குறதுக்கான நான் உன்னை பார்த்து பார்த்து ஊட்டி ஊட்டி வளர்த்தேன். அடிபட்ட இடத்த தொட்டா வலிக்காம என்ன பண்ணும்? சைடு கேப்ல போலீஸ் கிட்ட அடி வாங்கிட்டேன்னு கலாய்க்கிற நீ. உனக்கு எல்லாமே விளையாட்டு தான். எனக்கு வேணாம். போ, எடுத்துட்டு போ. இங்க பாரு, இப்படி வருத்தப்பட்டு சாப்பிடாம இருக்கிறதுனால எல்லாம் காயம் ஆறிராது. சாப்பிடுத்த. எனக்கு வேணாம். என்னமோ பண்ணிட்டு போ. எங்க போற? நான் எங்கேயோ போறேன். எப்ப பிரச்சனை வந்தாலும் சாப்பிட மாட்டேன்னு புடிவாதம் பிடிச்சிக்கிட்டு. உடம்புல சுகர் பிபின்னு எல்லாம் இருக்கு. நீ இப்படி சாப்பிடாம கிடந்து உன்னை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் சுத்தவா? அதுக்கு தானே இந்த வேலை பார்த்துட்டு இருக்க நீ. இங்க பாரு, இப்ப நீ சாப்பிடலன்னு வையேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். இப்பவே சொல்லு, சாப்பிடுறியா பேசாம இருக்கியா? ரொம்ப வலிக்குதாடா? மறுபடியும் அடிபட்ட இடத்துல தொட்டு வலிக்குதானே டென்ஷன் ஆயிருவேன் நானு. சாப்பிடு. சாப்பிடுத. சாப்பிடாம இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் தீராது. ஒருவேளை சாப்பிடாம இருந்தாலே உனக்கு எப்படி படப்படன்னு வரும்னு எனக்கு தெரியும். இந்த சாப்பிடு. உன்னை அடிக்க எப்படிடா மனசு வருது? சரி சாப்பிடு. நீ பாவம் மாறா. நீ யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டல்ல, ஆனா உனக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாத்தியா? அத நினைச்சதாண்டா எனக்கு வயிறெல்லாம் எரியுது. சரி சாப்பிடு. அவங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. சும்மா கிரிஞ்சா பேசிட்டு இருக்காத. சாப்பிடு. சாப்பிடுத்த. அப்படியே என்ன உள்ள தூக்கி போட்டாலும் 10 வருஷத்துல வெளியே வந்துட போறேன். இதுக்கு இல்லாம ஃபீல் பண்ணிட்டு இருப்ப. மறுபடியும் எல்லாம் உன்னை ஜெயில போடக்கூடாது. இல்ல சும்மா சொன்ன, நான் போக மாட்டேன். சாப்பிடு. டேய் ராகவா, என்னடா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நீ மட்டும் பேசிக்கிட்டே இருக்க? இல்லப்பா, உன் தம்பியை உள்ள தூக்கி போடுவாங்கன்னு பயப்படுறியா? டேய், முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்ப்போம். ஆனாலும் எது நடக்கணுமோ அதானே நடக்கும். அதெல்லாம் நினைச்சு நீ சாப்பிடாம இருக்காத. சாப்பிடு. சாப்பிடுங்க. சார், இருங்க, நீங்க சாப்பிடுங்க, நான் போய் பாக்குறேன். வாங்க மேடம். ஆ, மாறன்கிற பெயருக்கு வந்திருக்கு.
இதில் ஒரு சைன் பண்ணுங்க. ம். தேங்க்ஸ். தேங்க்ஸ் மேடம். அது மாறன ஸ்டேஷன்ல இருந்து அரெஸ்ட் பண்ண சொல்லி சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. ச்சே, அந்த இன்ஸ்பெக்டர் விட மாட்டான் போலயே. சரி, சாப்பிட்டு கிளம்புங்க, போயிட்டு வந்துருவோம். அண்ணா, மாமா மாமா பரவாயில்ல, போதும். நீங்களாம் சாப்பிட்டு வாங்க. என்னண்ணா ஒரு வாய் கூட முழுசா சாப்பிடாம போற? டேய் மாறா, நீ எங்க போற? சாப்பிட்டு போடா. மாறா. டேய் கார்த்தி, என்னடா கார்த்திக், நீயும்? ஐயோ, ஏண்டா இப்படி? ஒரு வாய் சாப்பாடு கூட நிம்மதியா சாப்பிட முடியல. கடவுளே, அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம குடும்பத்தை நிம்மதியாவே இருக்க விட மாட்டான் போல இருக்கு. எங்க இருந்து தான் வந்தானோ? சார், ஏற்கனவே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு என் தம்பியை தப்ப ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு ஜாமீனில் வந்துட்டான். அப்படி இருக்கும்போது திடீர்னு எப்படி இன்வெஸ்டிகேஷன்? ஆமா சார், ஆனா இப்போ நான் கேஸை திரும்ப ஓபன் பண்ணியிருக்கேன்ல, நிரபராதின்னு தீர்ப்பான கேஸை கூட திரும்ப விசாரிக்கலாமே. சார், இப்ப அந்த ஐ விட்னஸ் வந்து என்ன சொல்ல போறாரு? அவர் இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தர்றதா சொல்லியிருக்காரு. அதை நீங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா நான் என்னமோ பர்சனல் மோட்டிவ்ல இவரை அரெஸ்ட் பண்ண வர்றதா தானே நீங்க நினைக்கிறீங்க. அது தப்பு. நான் என் டியூட்டி தான் செய்யறேன்னு உங்களுக்கு புரியணும்ல. சரிங்க சார், எப்பதான் ஐ விட்னஸ் இங்க வர போறாரு? வர்ற நேரம் தான். யோ சார், இன்ஃபார்ம் பண்ணியாச்சுல? வந்துருவாங்க சார். ஏங்க எங்க போறீங்க? சும்மா வெளியில. நிஜமாவே விட்னஸ்னு ஒருத்தன் இருக்கானா? அப்படி இருந்தா அவனுக்கு ராகவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணான்னு தெரிஞ்சிருக்குமே. அவன் இங்கே வரும்போது ராகவன் இங்கே இருக்கக்கூடாது. இருங்க, முடிச்சிட்டு போயிடலாம். இல்ல கண்மணி, அது சும்மா தான். என் பேரில் தானே கேஸு, நான் பார்த்துக்கிறேன். எதுக்கு முதல்ல இங்கே இத்தனை பேர்? பொங்கல் டைம், கடையில் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். டேய் நீ கிளம்பு, கடை பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.